வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு நான் எந்த புத்தகத்தோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதி தர்மர் அப்படின்ற அழகான புத்தகம்ங்க. இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா, அழகர் நம்பி அவர்கள் எழுதியிருக்காரு. போதி தர்மர் நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான். குறிப்பா சூர்யா படம், அதாவது 7ஆம் அறிவு அப்படின்ற படம் வந்தப்போ இவர் ரொம்பவே பேசப்பட்டார் இல்லையா? அந்த நேரத்துல இவரை பத்தின தேடல்கள் நிறைய இருந்தது. யார் இந்த போதி தர்மர், என்ன பண்ணினார் அப்படின்ற தேடல்கள் நம்முள்ள இருந்தது. சரி, வாங்க இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்றத நான் சொல்றேன். இந்த புத்தகத்தை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆசிரியர் இந்த புத்தகத்தை 4 பிரிவுகளா பிரிச்சிருக்காருங்க. முதல் பிரிவு அப்படின்னு சொல்லும் பொழுது புத்த ஞானம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. முழுக்க முழுக்க புத்தரை பத்தின வாழ்க்கை வரலாறு இருக்கு. ஏன்னா போதி தர்மர் இங்க இருந்து சைனாவுக்கு போனதே அதுக்காக தான் இல்லையா? புத்த மதத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் போனாரு. அதனால புத்தரை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால முதல் பிரிவு முழுக்க முழுக்க புத்த ஞானம் அப்படின்ற தலைப்புல புத்தரை பத்தி பேசுதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா போதி தர்மர். போதி தர்மர் யாரு, எங்க பிறந்தாரு, எதுக்காக அவர் சைனாவுக்கு போனாரு, அவருடைய குரு யாரு, அங்க என்னெல்லாம் பண்ணினாரு, அவருடைய சீடர்கள்லாம் யாரு அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப விலாவாரியா விளக்குது இரண்டாவது பிரிவு. மூன்றாவது பிரிவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போதனைகள் அப்படின்னு சொல்லி இருக்கு. என்ன அப்படின்னா புத்த நெறி பத்தின அந்த விளக்கம், அதுக்கப்புறம் நம்முடைய போதி தர்மர் சொன்னது எல்லாமே போதனைகள் அப்படின்ற தலைப்புல இருக்கு. நான்காவது ஜென் வழி ஞானம், அதாவது ஜென் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தமிழ்ல ஜென் அப்படின்னு சொல்றோம். ஜென்னை தோற்றுவித்தவர் நம்முடைய போதி தர்மர்னு ஆரம்பிச்சு ஜென்னா என்ன, அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்திக்கிறது, எப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணா நம்மளும் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்த முடியும் இந்த ஜென் அப்படின்ற தியான வழி மூலமா அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லியிருக்கு இந்த புத்தகம். வாங்க ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் என்னென்ன விஷயங்களை என்னென்ன மாதிரி சொல்றாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன். கிட்டத்தட்ட முதல் பிரிவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 12 சாப்டர்ஸ் இருக்கு. அதாவது புத்தர் எங்க பிறந்தாரு, அவர் பிறக்கும் போது ஜோசியர் என்ன சொன்னாரு, அது நடந்துச்சா இல்லையா, போதி சத்துவர்கள் யாரு, அதாவது புத்தரை பின்பற்றிய சீடர்களுக்கு தான் போதிசத்துவர் அப்படின்னு பேரு, அதெல்லாம் யாரு, அதுக்கப்புறமா புத்தருடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்கள், அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கிடையாது, தெரியாத பல விஷயங்கள் முதல் பிரிவுல ஆசிரியர் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்காரு. தர்மத்தின் 3 முத்திரைகள் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல. மகாயானம்னா என்ன, ஹீனயானம்னா என்ன, அதாவது புத்த மதத்துல 2 பிரிவுகள் இருந்திருக்குங்க. ஆக மகாயானம்னா என்ன, ஹீனயானம்னா என்ன, இந்த 2 பத்தின விளக்கம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துல. அப்புறமா புத்தர் துறவி ஆவதற்கு 4 முக்கியமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. எந்த விஷயத்தை பார்த்து அவர் மனசுல துறவி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அவர் வாழ்க்கையில நடந்த அந்த 4 சம்பவங்களாலதான் சித்தார்த்தர் அப்படின்னு இருந்தவர் புத்தரா மாறி போயிருந்திருக்காரு. துறவரம் பூணும் போது அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி எப்படி வந்தாரு அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்றாரு. புத்தர் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம், அதுக்கான விளக்கம் எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. புத்தரை பத்தின இந்த முதல் செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் அந்த 4 சம்பவங்களை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா முழு பிரிவும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். 13ஆம் பக்கத்துல இது விளக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, ஒரு நாள் சித்தார்த்தர், அதுதான் அவருடைய பெயர் இல்லையா, புத்தருடைய பெயர், அவர் சுற்றுலா போயிட்டு இருக்கும் போது அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வயசான ஒருத்தர் வந்திருக்காருங்க. அந்த மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா தலை நரைச்சி பற்கள் எல்லாம் உதிர்ந்து போயிருந்திருக்கு. உடல் கூனி குறுகி காணப்பட்டது. கையில கோலோட தள்ளாடி நடந்து வந்திருக்காரு. மனுஷன் தளர்ச்சிக்குள்ளாயி முதுமையில் நலிந்து போவான் அப்படிங்கிறத சித்தார்த்தர் அன்னைக்குதான் பார்த்தாரு அப்படிங்கிறத ஆசிரியர் ரொம்ப அழகா விளக்கியிருக்காரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சித்தார்த்தர் சாலையோரத்துல ஒருத்தர் நோயுற்று விழுந்து கிடப்பதை கண்டார். மூன்றாவதா ஒரு சடலத்தை பாடையில் கிடத்தி சிலர் சுமந்து செல்லும் காட்சியை பார்த்தார். கடைசியா தலையை மழிச்சு காவி உடை தரிச்சு கையில் கப்பறையுடன் செல்லும் துறவி ஒருவனை சித்தார்த்தர் பார்த்தார். இதெல்லாம் யார்கிட்ட அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சாரதியா இருந்த சன்னா கிட்ட கேக்குறாரு. சன்னா இது யாரு அப்படின்னு கேட்கும்போது, அந்த துறவி உலக பற்றுகளை உதறி தன்னுடைய ஆன்ம விடுதலைக்கான வழியை தேடி செல்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சாரதி சொல்றாரு. இதுதாங்க அவருடைய மனசுல சலனத்தை ஏற்படுத்துது. எந்த சலனம், வாழ்க்கையை விட்டு துறவரம் போகணும் அப்படிங்கிற ஒரு சலனம் அவருடைய மனசுல ஏற்படுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அழகர் நம்பி அவர்கள் முதல் பாட்டுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எழுத்து நடையும் எல்லாருக்கும் புரியும்படியா, எல்லாரும் ரசிக்கும்படியா இருக்கு. 2ஆம் பாகத்துல முழுக்க முழுக்க போதி தர்மருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. பல்லவ நாட்டுல பிறந்த ஒரு இளவரசர் தான் போதி தர்மர். அவருடைய அப்பா பேர் என்ன, இவருக்கு புத்த மதத்துல ஈடுபாடு எப்படி வந்துச்சு, இவருடைய குரு யாரு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, போதி தர்மருடைய குரு ஒரு பெண் துறவி, புத்த துறவி, பெண் துறவி. அவங்கதான் இவருக்கு புத்த மதத்துல ஆழ்ந்த ஈடுபாட்டை ஏற்படுத்தினவங்க. அது மட்டும் இல்லைங்க,
வர்மக்கலை அப்படிங்கறது படிக்கிறதுக்கு காரணமும் அந்த பெண் புத்த துறவிதான். அவங்க பேர் என்ன, அவங்க எங்க இருந்தாங்க, எப்படி காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் புத்த தர்மரா இருந்த இந்த பல்லவ இளவரசன் எப்படி போதி தர்மரா மாறினாரு, எப்படி தீட்சை பெற்றாரு அப்படிங்கிற கதையெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. சரி, காஞ்சிபுரத்தில் பிறந்த ஒரு பல்லவ இளவரசன் புத்த மதத்தை தழுவி அதுக்கப்புறமா சீனாக்கு எப்படி போனாரு அப்படிங்கிற கதை ரொம்ப ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. சீன தேசத்து பயணம் ரொம்பவே வித்தியாசமா இருக்குங்க. போதி தர்மர் அங்கே போய் எதையெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. குறிப்பா சொல்ல போனா கராத்தே அப்படிங்கிறது நம்முடைய போதி தர்மரால தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஜென் அப்படிங்கிற அந்த தத்துவம், அதாவது தியான வழிபாட்டு முறை நம்முடைய போதி தர்மரால தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, தேயிலை சாறு, அதாவது தேநீர்னு சொல்றோம்ல, அது கூட நம்முடைய போதி தர்மரால தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு ஆசிரியர். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா போதி தர்மருடைய சீடர்கள் பத்தி சொல்றாரு. புத்தருக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 10 சீடர்கள் இல்லையா, போதி தர்மருக்கு 4 சீடர்கள் இருக்கிறாங்க. அவங்கள முதன்மையான சீடர் யாரு, அவர் எப்படி இவரை சந்திச்சாரு, இவர் எப்படி ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன்னா போதி தர்மர் அப்படின்றவர் ரொம்பவே விசித்திரமான ஒரு பிறவிங்க. ஏன்னா அவர் தனிமையில இருக்கும்போது சுவரை பார்த்துதான் உட்கார்ந்துட்டு இருப்பாராம். யாரையும் பார்த்து பேச மாட்டாராம். என்ன சொல்லுவாரான்னா, தகுதியானவன் வரும்போது அவனை பார்த்து நான் திரும்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்பவுமே சுவர்கிட்ட தான் பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதனிடம் மற்ற மனிதர்கள் எப்படி வந்து சேர்ந்தார்கள் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தன்னுடைய சீடர்களுக்கு என்னென்ன அறிவுரைகள்லாம் சொன்னாரு. குறிப்பா ஒரு சம்பவம் நான் சொல்றேன் இந்த இடத்துல. இவருடைய முதன்மையான சீடர் ஒரு நாள் பாத்தீங்கன்னா புத்த மதத்தை சார்ந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து படிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்போ பாக்குறாரு போதி தர்மர், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும் போது, இது புத்த மதம் குறித்த ஓலைச்சுவடிகள், இதுல இருக்கிறது எல்லாமே நான் ரொம்ப தெளிவா படிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த முதன்மையான சீடர். உடனே போதி தர்மர் சொல்லியிருக்காரு, ஒரு குருவை நீ பின்பற்றும் போது இன்னொரு குருவை பத்தின அந்த ஓலைச்சுவடிகள் உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. இதனால அந்த முதன்மை சீடர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் மலை மேல இருந்து தூக்கி கீழே போட்டாராம். இந்த சம்பவம்லாம் நடந்திருக்குங்க. இப்படிப்பட்ட ஏகப்பட்ட சம்பவங்கள் போதி தர்மருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. அது எல்லாமே இந்த புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா போதி தர்மர் அங்க இருக்கக்கூடிய புத்த மத துறவிகளுக்கு எல்லாம் கராத்தே கத்து கொடுக்கிறாரு. நிறைய நோய்கள் வரும்போது அதை தீர்ப்பதற்கான மூலிகைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த மக்களை எல்லாம் காப்பாத்துறாரு. ஆக மொத்தத்துல சீன மக்கள் இவரை இறை தூதர்னு கொண்டாடுற அளவுக்கு அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா போதி தர்மர் இதெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது இறுதி காலத்துல நான் இனி இமயமலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய சீடர்களுக்கும் மக்களுக்கும் இவர் அங்க போகக்கூடாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது. ஆனா எப்படி வருது பாருங்க, ரொம்ப வித்தியாசமாவே வருது. அதாவது முதுகில் குத்திய சீடர்கள் அப்படின்ற தலைப்புல ஆசிரியர் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, இவர் இங்கதான் இருக்கணும், இல்லைன்னா இவர் இங்கேயே மரணம் அடையணும் அப்படின்ற எண்ணம் வருதுங்க. ரொம்பவே திகிலா இருக்கு அந்த இடத்துல படிக்கும் போது, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆகுது போதி தர்மருக்கு, அவர் அங்கிருந்து தப்பி இமயமலைக்கு போனாரா இல்லையா, இல்லைன்னா அங்கேயே சீடர்கள் ஏதாவது செஞ்சு மரணம் என்பது அவருக்கு சம்பவித்ததா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காருங்க. ரொம்ப திகில் நிறைந்த காட்சிகள் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல. இப்படி போதி தர்மருடைய வாழ்க்கை மிக மிக அழகாக நம் முன்னாடி எடுத்து காட்டப்படுது இந்த புத்தகத்தின் மூலமா. எல்லாமே காட்சியாவே ஓடுது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு அழகா இவருடைய நடை இருக்கு. அதை மறுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் புத்த மதம் அப்படிங்கிறது இவர் போகும்போதுதான் இருந்ததா, அதுக்கு முன்னாடியே இருந்ததா, என்ன மாதிரி மதங்கள் சீனால இருந்தது, அந்த மதங்களுக்கு இடையில ஒற்றுமை இருந்ததா இல்லையா, போதி தர்மர் போகும்போது எப்படி இருந்தது சீன நாடு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு ஆசிரியர். அதே போல அவருடைய இறுதி பயணமும் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துல. அப்படி இரண்டாவது பிரிவு போதி தர்மர் பிறந்தது முதல் சீனாவுக்கு போனது வரைக்கும், அதுக்கப்புறமா சீனால என்ன நடந்தது அப்படிங்கிறதும், அதுக்கப்புறமா இறுதியில அவர் இமயமலைக்கு வந்தாரா இல்லையா, என்ன ஆனாரு அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காருங்க. மூன்றாவது பிரிவு அப்படின்னு போகும்போது முழுக்க முழுக்க போதனைகள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துல. குறிப்பா நான் சில போதனைகளை நான் சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த போதனைகள் அப்படின்ற அந்த மூன்றாம் பிரிவு 139ஆம் பக்கத்துல தொடங்குதுங்க. அது என்ன தலைப்போடு தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடைமுறை பற்றியது, அதாவது ஆன் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் குறிப்பிடுறாரு. இதுல முதல்ல எப்படி தொடங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் சென்றடைய வேண்டிய இடத்துக்கு அநேக பாதைகள் இருக்கின்றன, அடிப்படையில் 2. ஒன்று அறிவு, மற்றொன்று பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு. பயிற்சி அப்படின்னு அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, அநீதியை சகிச்சுக்கிறது. 2வது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை சரி செய்து கொள்றது. 3வது பாத்தீங்கன்னா, எதையும் தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியை செய்யாமல் இருக்கிறது.
ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. நாலாவதா பாத்தீங்கன்னா தர்மத்தை கடைபிடிக்கிறது. இப்படி பயிற்சி பத்தி அவர் சொல்றாருங்க. மனம் தோற்றுவித்த மாயைகளை ஏன் வணங்க வேண்டும், அறிந்தவர்கள் வணங்குவதில்லை, வணங்குகிறவர்கள் அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு போதனை இதுல இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மனமே புத்தரா இருக்கிறது, புத்தரை வழியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அடுத்த போதனை. அடுத்ததா பாத்தீங்கன்னா வார்த்தைகளுக்கு இடையில் இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டியவை, வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது மெய்ப்பொருள், கோட்பாடுகள் எல்லாம் வெறும் வார்த்தைகளே அப்படின்னு சொல்லி அடுத்த போதனை. இப்படி போதனைகள் சொல்லப்பட்டிருக்குங்க. முழுக்க முழுக்க மூன்றாம் பிரிவுல முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான புத்த போதனைகளும் போதி தர்மரின் போதனைகளும் இந்த மூன்றாம் பிரிவுல ரொம்ப ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஏற்கனவே நான் சொன்னேன், ஜென் அப்படிங்கறத தோற்றுவிச்சவரே யாரு அப்படின்னு சொன்னா போதி தர்மர் தான். ஜென் என்ன சொல்லுது அப்படின்னா, தியானம் அப்படிங்கறத நீங்க எங்கேயோ போய் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு செயலும், அதாவது உங்களுடைய கண் சிமிட்டல், உங்களுடைய கை காட்டல், இது கூட ஒரு தியானம் தான் அப்படின்னு சொல்றதுதான் ஜென். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வழிபாட்டு முறைதான் இந்த ஜென் அப்படிங்கிறத இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லுதுங்க. நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென் கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த ஜென்னை தோற்றுவிச்சதே நம்முடைய போதி தர்மர் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அழகான தியான முறைதான் ஜென். அதுக்கப்புறமா துன்பத்திற்கான காரணங்கள் என்னங்கறத ரொம்ப ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காருங்க இந்த புத்தகத்துல. அடுத்ததா நான் ஒண்ணு சொல்றேன். 180வது பக்கத்துல ஜென் குரு ரயோகன் அப்படின்றவர் எழுதின ஒரு கவிதை வரிகள் இடம்பெற்றிருக்கு இந்த புத்தகத்துல. அதை வாசிக்கிறேன், கேளுங்க. மனத்தில் எதையும் கொள்ளாமலே மலர் வண்ணத்து பூச்சியை வரவேற்கிறது, மனத்தில் எதுவும் இல்லாமலே மலரை சென்றடைகிறது வண்ணத்து பூச்சியும், அந்த பூ அறிந்திருக்காது, அந்த பூச்சியும் தான். அறிந்து கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் பூர்த்தி செய்யப்படுகிறது பிரபஞ்ச விதி அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழகான வாழ்வியல் தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு கவிதையை இந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க இந்த கவிதையை படிக்கும்போது. ஏன்னா எல்லாமே இயல்பா நடக்குது இல்லையா, அதை அப்படியே ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த போதனை நமக்கு சொல்லுது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த புத்தகத்துல பொதிஞ்சு இருக்குங்க. ஒவ்வொன்றுமே நமக்கு நிறைய விஷயங்களை கத்து தருது அப்படின்னு தான் சொல்லணும். மனசு ரொம்ப இலகுவா இருந்தது இந்த புத்தகத்தை படிக்கும்போது. சில இடங்கள்ல எவ்வளவு பெரிய தத்துவத்தை எவ்வளவு அழகா கடந்து வந்திருக்காங்க போதி தர்மர், புத்தர் அப்படிங்கிறத இந்த புத்தகம் ரொம்ப அழகா சொல்லுது. படிச்சு முடிக்கும் போது உண்மையிலே சொல்றேன், மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது, ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக நீங்களும் இந்த புத்தகத்தை நிச்சயமா வாங்கி படிக்கலாம். உங்களை ஏமாத்தாது, நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். அதாவது ஞானிகள் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போயிருக்காங்க, அதுக்காக நம்ம எல்லாம் துறவி ஆகணும்னோ பெரிய ஞானி ஆகணும்னோ அப்படின்லாம் இல்லைங்க. வாழ்க்கையை அதன் இயல்புல நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படிச்சு பாருங்க. இறுதி பகுதியில என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஜென் வழி ஞானம் நான் சொன்னேன்ல, அதைத்தான் அழகா சொல்றாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெறுமை அழகானது. அடுத்தது பாத்தீங்கன்னா தாமரை இலை தண்ணீரா இரு, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆனாலும் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துல. அதுக்கப்புறமா எது பிரச்சனை, ஒரு பூவில் இருந்து, தியான பயிற்சி, போர்க்கலையில் ஜென், சிந்திக்க தூண்டும் சிந்தனைகள், போதி தர்மர் இன்னொரு புத்தரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதாவது புத்தருக்கும் போதி தர்மருக்கும் இடையிலான இடைவெளியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள். இவர் சீனாவுக்கு போகும்போதே அங்க புத்த மதம் இருந்தது. அந்த இடத்துல தாவோ அப்படிங்கிற மதமும் இருந்தது, கன்ஃபூஷியனிசம் இருந்தது. இந்த ரெண்டுக்கும் இடையில சண்டைகள் இருந்தது. அந்த நேரத்துலதான் போதி தர்மர் சீனாவுக்குள்ளே போறாரு. ஆக அந்த தகவல்லாம் இதுல அழகா குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அதனால நம்ம புலம்ப வேண்டாம். ஆனா சைனா மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரை 2வது புத்தர் அப்படின்னு தான் சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும். அதுவுமே நமக்கு பெருமை தாங்க. ஏன்னா புத்தரும் நம்முடைய இந்தியாவில தான் பிறந்தாரு. போதி தர்மர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் புத்தரும் நம்முடைய இந்தியால, குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டுல தான் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அதுவும் நமக்கு பெருமை தான் இல்லையா? ஆக மொத்தத்துல இந்தியா தாங்க இந்த உலகத்துக்கே ஒரு ஆன்ம வெளிச்சத்தை பரப்பி இருக்கு அப்படின்னா அதுல நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். அந்த அத்துணை பெருமைகளையும் விளக்கும் வண்ணம் இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது மிகை கிடையாது. ஆக இந்த புத்தகத்தை நிச்சயமா நம்ம எல்லாருமே படிக்கலாம். பின்பக்கத்துல அழகான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க இந்த புத்தகத்தை பத்தி. கௌதம புத்தரின் நேரடி சீடர்கள் பட்டியல்ல போதி தர்மர் பெயர் கிடையாது. இருவருக்கும் இடையேயான கால இடைவெளி 1000 வருஷங்கள், நான் சொன்னேன்ல, அது சொல்லியிருக்காங்க. ஆக புத்தர் வாழ்ந்த காலத்தை சேர்ந்தவரும் கிடையாது போதி தர்மர். ஆக மொத்தத்தில் இந்த புத்தகம் யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா போதி தர்மரை பத்தி சொல்லுது. நீங்க தேடக்கூடிய அத்துணை விஷயங்களும் இந்த புத்தகத்துல இருக்கு, குறிப்பா போதி தர்மரை பற்றி. அதனால படிங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்க. புத்தரை புரிஞ்சுக்காம பௌத்தத்தை புரிஞ்சுக்க முடியாது, பௌத்தத்தை புரிஞ்சுக்காம போதி தர்மரை நம்ம புரிஞ்சுக்க முடியாது, போதி தர்மரை புரிஞ்சுக்காம ஜென் தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆக புத்த மதம் பத்தி இதுல இருக்கு,
போதி தர்மரை பத்தி இதுல இருக்கு, ஜென் தத்துவம் பத்தி இருக்கு. இத பத்தி தேடுறவங்களுக்கு இது நிச்சயமா ஒரு விருந்தாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைவு செய்ற மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.